Good evening, children. Good evening, Miss. Evening, all of you. Right, until others join. Can you remember what we learned last week? Yes? What else? Can you? Yes. What What we else? learned in models? What are the models? Must, should, need Yeah. to. Must, should. Are you all clear with that? Any doubts? No, teacher. Okay, then shall we move to today's lesson? All right. Are you having exams these days in your school? No, teacher. Okay, then. Right. Today I'm going to start the grammar part, that is simple past tense. It's very familiar with you all, I think. Simple past. பிள்ளைகள் ஏற்கனவே நீங்கள் இது படிச்சிருப்பீங்க சிம்பிள் பாஸ்ட். இருந்தாலும் இதை உங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் ரிவைஸ் பண்ண வேண்டி இருக்கும். Now tell me, what is simple past tense? Yes? Children, you have to speak, okay? Otherwise class will be very boring, right? Yes? Past tense mean? Yes, what is in Tamil? இறந்த காலம் டீச்சர். Good. இறந்த காலம். How many tenses are there in English? எத்தனை காலங்கள் நாங்க படிக்கிறோம்? Yes? 3. In English? 3 teacher. Right, 3 tenses. Any other answers? All right. In Tamil, we are learning 3 tenses. தமிழ்ல நாங்க 3 tenses படிக்கிறோம். What are they? என்னென்னது? நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். Yeah, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். In English also, we are learning those 3 tenses. நாங்க அதே இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் படிக்கிறோம். ஆனால் அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசப்படுது. என்னன்னு சொன்னால் நாங்கள் தமிழில் கதைக்கிற நேரம் அந்த 3 டென்ஸை மாத்திரம்தான் நாங்கள் மீன் பண்ணி கதைக்கிறது. ஆனால் இன் இங்கிலீஷ் அந்த ஒவ்வொரு காலத்தையும் 4 நாளாக நாங்கள் பிரித்து பார்ப்போம். ஸோ ஆல் டுகெதர் வி ஹாவ் டு லேர்ன் 12 டென்சஸ் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் எத்தனை டென்ஸ் படிக்கணும் நாங்கள்? எத்தனை டென்சஸ்? 12. யா, 12 டென்சஸ் படிக்கணும். தட் இஸ் நாட் வெரி ஹார்ட். அது ஹார்ட் இல்லை பிள்ளைகள், கஷ்டம் இல்லை. ஆனால் நாங்கள் அது ஒரு ஆர்டராக படிச்சுட்டு போவோம். நீங்கள் ஆல்ரெடி கிரேட் 10ல் படிப்பிச்சிருப்பார் சார் உங்களுக்கு. எஸ்? Yes teacher. Are you all new to this class? No, I think. சார் கிட்ட ஏற்கனவே படிச்சீங்களா நீங்கள் டென்சஸ் கிரேட் 10ல்? Yes or no, children? Yes teacher. Good. What about others? Only Saranya is answering.
எஸ் தென் தனுஷிகா ஆல்சோ ஆன்சர்ட். ஓகே, அப்போ உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும் பிள்ளைகள். இருந்தாலும் உங்களோட புக்கில் அது இருக்கு 11 இதில், அதனால கொஞ்சம் பாஸ்ட் டென்ஸ் பார்க்க வேண்டி இருக்கு. ரைட்? ஓகே, நவ் டெல் மீ what is simple past tense? Okay, are there any new children today? Newcomers? Yes? Are there any new children? No? Isra, mute your mic. Are there any newcomers today? No, teacher. Somebody send me message. Fati, are you new? Yes, Okay, you're welcome. Fati, where are you from? Kalpiti. Kalpiti, okay. Good. Okay, now see the screen, children. Can you see that? பிள்ளைகள் விளங்குதா அது உங்களுக்கு? Oh, யா, இது ஏற்கனவே Yes, படிச்சவங்களுக்கு so okay, right. What is simple past tense? Yes, the simple past tense is used to talk about actions that happened in the past, right? That mean it can be yesterday, last week, or ago, right? That mean the action is finished. என்ன பிள்ளை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ன்ற நேரம் ஒரு விஷயம் நாங்கள் கிளியராக மைண்டுக்குள்ளே வச்சுக்கொள்ளணும். என்னது? ஆக்ஷன். ஆக்ஷன் மீன் அந்த செயல் வந்து ஆல்ரெடி முடிஞ்சு நிறைவுக்கு வந்துருச்சு, முடிஞ்சிட்டு. த ஆக்ஷன் இஸ் ஃபினிஷ்ட். அந்த செயல் வந்து ஒரு விஷயம் நடந்து முடிந்தாயிற்றுன்ட்டு சொன்னால் மட்டும்தான் நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குது தானே. கிராமரில் எதை நாங்கள் எழுதினாலும் அது ஸ்ட்ரக்சராக தான் நாங்கள் என்ன ஒரு ஆர்டருக்கு இருக்கணும். ஸோ ஹியர் see this structure. Right? ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஒரு சென்டென்ஸை நாங்கள் ஏதாவது ஒரு விடயம் நடந்து முடிந்தது அப்படின்ட்டு சொல்கிற நேரம் சப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்ட் சொல்கிற நேரம் உங்களுக்கு தெரியும் எழுவாய் ப்ளஸ் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். சப்ஜெக்ட் எழுவாய் வரும், எழுவாய்க்கு அடுத்து பாஸ்ட் ஃபார்ம். பாஸ்ட் ஃபார்ம்ன்ட்டு சொன்னால் இப்போ எங்களுக்கு தெரியணும் ஒவ்வொரு ஆக்ஷன் வேர்ப்ஸ், தட் மீன் வேர்ப்ஸ் வினை சொல்லுக்கும் பாஸ்ட் வேர்ப் வந்து இருக்குது. இறந்த கால சொற்கள் தனியாக இருக்குது. அதை நல்லா கிளியராக நாங்கள் படித்தாதான் பாஸ்ட் டென்ஸில் மிஸ்டேக்ஸ் வராது. ரைட்? அதுலேயும் 2 முக்கியமான பாஸ்ட் வேர்ப்ஸ். ஒன் இஸ் ரெகுலர் அண்ட் அதர் ஒன் இஸ் இரெகுலர். ரைட்? ரெகுலர் சொல்கிறது என்னது? இடி சேர்த்து வாருது. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே தந்திருக்கேன். ஐ பிளேட். ஐ பிளேட் என்ன அர்த்தம்? ஐ பிளேட் ஜஸ்ட் வெரி சிம்பிள். சொல்லுங்க, கதைங்க பிள்ளைகள், காய்ச்சா தான் படிக்கலாம். எஸ், ஐ பிளேட். நான் விளையாடினேன். நான்
விளையாடினேன். ஸோ ஐ பிளே, பிளேன்ற வேர்புக்கு, பிளேன்ற வினை சொல்லுக்கு பிளேடுன்றது பாஸ்ட் வேர்ப், இறந்த கால வினை சொல்லாக வந்திருக்குது. பட் ஷீ வென்ட் டு ஸ்கூல், ஷீ வென்ட் டு ஸ்கூல். ஸோ இந்த வென்ட் வேர்ப், வென்ட் எதுல இருந்து வந்தது? வென்ட் எதுல இருந்து வந்தது? மூணாவது வடிவம். எஸ், கோ. கோட பாஸ்ட் மூணாவது வடிவம். யா, அப்ப எங்களுக்கு தெரியணும் ஐ பிளேடுன்னு வந்த மாதிரி ஷீக்கு கோ கோடுன்னு எழுதலுமா எங்களுக்கு ஈடி போட்டு? இல்ல. ஸோ அதுல கிளியரா இருக்கணும் பிள்ளைகள். இரெகுலர் பாஸ்ட் நாங்க யூஸ் பண்ணணுமா ரெகுலரா? அப்போ ஒவ்வொரு வேர்டுக்கும் பாஸ்ட் டென்ஸ் வந்து ரெகுலர்ல இருக்குதா இரெகுலர்ல இருக்குதான்னு சொல்லி நாங்க ரொம்ப கிளியரா படிச்சு வச்சுக்கொள்ளணும். அப்ப பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலத்துல எப்படி பாஸ்ட் சென்டென்ஸ் வரப்போகுது? சப்ஜெக்ட் வரும், எழுவாய் வரும், பிளஸ் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், வினைச்சொல்லின்ற இறந்த கால வடிவம் வரும். இது வந்து பேசிக். அதாவது பாஸ்ட் வேர்ப்ல நாங்கள் சென்டென்ஸ் எழுத போற நேரம் பேசிக்கா அது வரும். சென்டென்ஸ் எவ்வளோ எவ்வளோ நீளமாகவும் நீண்டு கொண்டு போகலாம். ஆனால் சென்டென்ஸ் இறந்த காலத்துல, தட் மீன் நாங்கள் பாஸ்ட் டென்ஸ்ல எழுதுறோம்னு சொன்னா there should be a subject then past verb, right? இது உங்களுக்கு கிளியரா இருக்கும் பிள்ளைகள். நீங்க ஏற்கனவே படிச்சேன்னு சொல்றீங்க. ஸோ நான் கொஞ்சம் குயிக்கா அடுத்த இதுக்கு போறேன். then now see this, see, கிளியரா இருக்குதா பிள்ளைகள்? yes, Yes, teacher. yes. so regular verbs தான் ரெகுலர் verb. என்ன சொல்லுவோம் ரெகுலர் verbன்ட்டு சொன்னா? ரைட், வேர்ப் ஒன்று இருக்கு, வினைச்சொல் இருக்கு. அந்த வினைச்சொல்லோட நாங்க ஈடி சேர்த்து எழுதுற நேரம் அது ரெகுலரா இருக்கு. இப்ப பிளே இருக்கு, ஸோ பிளேடு. வாக், வாக்டு. கிளீன், கிளீன்டு. ஹெல்ப், ஹெல்ப்டு. திஸ் இஸ் வெரி ஈஸி, ரைட்? ஈடி சேர்த்துட்டு போறது. ஆனா எல்லா வேர்ப்ஸுக்கும் எங்களுக்கு ஈடி சேர்க்க முடியாது. தட் இஸ் ரூல். எந்த வேர்புக்கு, எந்த வினை சொல்லுக்கு எந்த பாஸ்ட் டென்ஸ் இரெகுலரா வருதோ அதையும் தனியா எங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். எல்லாத்துக்கும் ஈடி சேர்த்து பாஸ்ட் டென்ஸ் ஆக்கலாம்ன்ற அந்த கன்செப்ட் இல்லை, அப்படி இல்லை. சிலதுக்கு ஈடி சேர்ப்போம், சிலது டோட்டலாக மாறும், சிலது அப்படியே வர்ற சொற்கள் கூட இருக்கு. அதே நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ரெசன்ட் வேர்பும் பாஸ்ட்டுக்கு வாரதுகளும் இருக்கு. அதை நாங்கள் பார்ப்போம். ஸோ அகெயின் த எக்ஸாம்பிள், ஐ பிளேட் ஃபுட்பால் எஸ்டர்டே. நான் நேற்று ஃபுட்பால் விளையாடினேன். ஷீ கிளீன் த ரூம். அவள் அறையை சுத்தம் செய்தாள். அப்ப பாருங்க, ஐ பிளேட், ஷீ கிளீன். இது ரெகுலராக வந்திருக்கு. ரெகுலர் மீன் ஈடி சேர்ந்து பாஸ்ட் டென்ஸாக மாறி இருக்கு. ரைட்? நவ் see here, some verbs do not take ed. We must memorize them. எஸ், இந்த வேர்ட்ஸ் வந்து கட்டாயம் நாங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். நாட் ஓன்லி தீஸ், இந்த மாதிரி இது எக்ஸாம்பிளுக்கு போட்டது, இந்த மாதிரி மற்ற சொற்கள் எங்களுக்கு கட்டாயம் தெரியணும், எது சரியான பாஸ்ட் வேர்ப்னு சொல்லி. ரைட்? ஸோ இன் ப்ரெசன்ட் கோ, பாஸ்ட் வென்ட், ஈட் ஏட், சி சோ, கம் Came. யா, do did. பாருங்க, இப்ப இது நாங்க இதுக்கு ஈடி சேர்க்கலாமா? கோ கோட், ஈட் ஈட்டட், சி சீட்டட், கம் கம்டு, டு அப்படி வருமா? சொல்லவும் கஷ்டம், அப்படி வராது. ரைட்? வி மஸ்ட் யூஸ்
these irregular verbs. கட்டாயமாக இதுதான் பாஸ்ட் வேர்ப்ஸ். இதை நாங்கள் கிளியராக பாடமாக்கி இப்படி ஈஸியானது வார நேரம் நாங்கள் ஸ்ட்ரகிள் பட மாட்டோம், கஷ்டப்பட மாட்டோம். பட் உங்களோட கிரேட் 10 ஒர்க் புக்கில் ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று இருக்கும். எஸ் இருக்குதானே பிள்ளைகள்? கிரேட் 10 ஒர்க் புக்கில் கடைசி பேஜ், லாஸ்ட் பேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே so many past verbs இருக்கு. Please go through that. Okay, so see the example now. He went to school and I ate rice. I ate rice. அப்போ அவன் பாடசாலைக்கு சென்றான். அப்போ சென்றான்ன்ற வென்ட்ன்ற நேரம் சென்றான் வந்துடுது. ஐ ஏட்ன்ற நேரம் ஐ ஏட் ரைஸ், நான் சாப்பிட்டேன். அப்போ இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள். தமிழில் இப்போ நான் இப்போ இதே சென்டென்ஸை எடுத்தோம்னு சொன்னால் ஹீ வென்ட் டு ஸ்கூல், அவன் பாடசாலைக்கு சென்றான். அவளாக வந்திருந்தா அவள் பாடசாலைக்கு சென்றாள். நானாக இருந்தா நான் பாடசாலைக்கு சென்றேன். அப்போ இந்த சென்றான், ஆள், சென்றேன், இப்படி என்னது அந்த வினைச்சொல்ல ஒரு மாற்றம் கொண்டு வருது தமிழ்ல. பட் இன் இங்கிலீஷ் he went to school, she went to school, I went to school. சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறும். வேர்ப்ல பாஸ்ட் வேர்ப்னு சொன்னா பாஸ்ட் வேர்ப் தான். சப்ஜெக்டுக்கும் வேர்புக்கும் டிஃப்ரெண்ட். நான் சொல்றது விளங்குதா பிள்ளை? தமிழ்ல வந்து நாங்க என்ன பால் ஆண் பால்ல இருந்தா அதுக்கேற்ற மாதிரி வினைச்சொல்ல சென்ற அந்த இதுல சென்றான் ஆணா இருந்தா, பெண்ணா இருந்தா சென்றாள், அது நானாக இருந்தா சென்றேன். அப்ப அங்க ஒரு சின்ன மாற்றங்கள் வருது. பட் இன் இங்கிலீஷ் நாட் லைக் தட். கிளியர்? விளங்குதா பிள்ளை? அது உங்களுக்கு தெரியும். எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. ரைட்? நெக்ஸ்ட், இப்போ ஒரு விஷயத்தை பிள்ளைகள் நாங்கள் முதல்ல பாசிட்டிவ்ல சொன்னோம். ஒரு விஷயம் நடந்தது, நடந்ததை பாஸ்ட் டென்ஸ்ல சொன்னோம். இப்போ இங்க நெகட்டிவ் சென்டென்சஸ், நெகட்டிவ் சென்டென்சஸ் இருக்கு. என்ன வரும்? சப்ஜெக்ட் எழுவாய், தென் டிட் நாட், டிட் நாட்டை ஷார்ட் பண்ணி டிட்ன்ட் போட்டுக்கொள்வோம். தென் பேஸ் வேர்ப் வருது. என்னது? நெகட்டிவ்ல வார நேரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நெகட்டிவ்ல வார நேரம் பிள்ளைகள் பேஸ் வேர்ப்னு சொல்றது நாங்கள் ஏற்கனவே வினைச்சொல் வேர்ப் ஸ்டெம்ன்ட்டு படிக்கிறோம் தானே நார்மலா, அதுதான் பேஸ் வேர்ப்னு சொல்றது. இப்போ நாங்கள் முதலாவது பார்த்ததுலேயும் இருக்குது. கோ, ரைட், ஈட், அதான் நெகட்டிவ் சென்டென்ஸ்ல வரும். எப்படி? ஐ டிட் நாட் play yesterday. I did not play. I did not play இல்லை. I did not play. I did not play yesterday. She did not go to school. She did not went to school இல்லை. She did not go to school. They didn't eat cake. They didn't eat cake. Right? இது கிளியரா பிள்ளைல உங்களுக்கு? எஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ். எஸ். எஸ். தென் கொஷன் ஃபார்ம். கேள்விக்கு வார நேரம் டிட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் பேஸ் வேர்ப் வரும். என்ன கொஷின்? ஒரு கேள்வி கேட்குறோம். பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு கேள்வியை கேட்க போறோம். எப்படி? டிட் யூ ஃபினிஷ் யுவர் ஒர்க்? உன்னோட வேலையை முடிச்சிட்டியா? டிட் யூ ஃபினிஷ் யுவர் ஒர்க்? Did he come yesterday? Did they play cricket? அவங்க விளையாண்டாங்களா? So keep in your mind only the positive sentences நாங்க சொல்ற நேரம் மட்டும்தான் இந்த
பாஸ்ட் வேர்பை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் வேர்பை யூஸ் பண்ணுறது விளங்குதா பிள்ளைகள்? மற்ற நேரம் நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்தாலும் கொஷின் ஃபார்மாக இருந்தாலும் அந்த ஸ்ட்ரக்சரோட நாங்கள் பேஸ் வேர்ப் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ரைட், கிளியரா? ரைட், இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிள்ளைகள். இதில் தான் நாங்கள் மிஸ்டேக் விடுறது. என்ன தான் படித்தாலும் சில நேரம் பேப்பர்ஸில் நாங்கள் பார்க்குற மிஸ்டேக். கேன் யூ காப்பி டவுன் திஸ் நோட்? காப்பி டவுன் பண்ணிக்கிறீங்களா? எஸ், Okay, teacher. ஓகே, குயிக்லி. முதல்ல உள்ளது தேவையா யாருக்கும்? ஃபர்ஸ்ட்ல உள்ள teacher. நோட்? Yes, teacher. எஸ், No, ஓகே. teacher. தென் ஷல் ஐ புட் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு? ஃபர்ஸ்ட்ல இருந்து போடணுமா? குயிக்லி எழுதிட்டு எனக்கு மெசேஜ் ஒன்று தாங்க. அப்போ நான் ஐ கேன் சேஞ்ச் இட். ஓகே, குயிக்லி. Okay, teacher. ரைட், இப்போ இதை எழுத தேவையில்லை. இப்போ எழுத தேவை இருக்கிறவங்க எழுதுங்க. இது நோ நீட்னு சொல்கிறவங்க, நீங்கள் நல்லா கிளியராக ஐ எம் கிளியர்ன்ட்டு சொல்கிறவங்க ப்ளீஸ் ரைட் த டேட் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச இரெகுலர் வேர்ப்ஸ் லிஸ்ட் பண்ணுங்கள் மத்தாக்கள். அது வரைக்கும் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. மற்ற வேலைகள் செய்யாமல், ரைட், உங்களோட நோட் புக் எடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச இப்போ ரெகுலர் வேர்ப்ஸ் இடி சேர்த்து ஈஸியாக எழுதுவீங்க. அது இல்லாமல் ஜஸ்ட் யூ ஹாவ் டு செல்ஃப் அனலைஸ். நீங்கள் உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களை, நாட் ஃபார் டீச்சர், டீச்சருக்காக இல்லை. எத்தனை இர்ரெகுலர் வேர்ப்ஸ் உங்களுக்கு தெரியுது? ஜஸ்ட் செக் இட் யோர் செல்ஃப். செக் பண்ணி பாருங்க, பார்ப்போம். எழுதுங்க மற்றாக்கள். இந்த நோட் தேவை எழுதாமல் இருக்கிறவங்க இரெகுலர் வேர்ப்ஸ் எழுதுங்க பார்ப்போம். இதை எழுதுறாக்கள் எழுதிட்டு எனக்கு மெசேஜ் ஒன்று தாங்க. தென் ஐ கேன் சேஞ்ச் தி ஸ்லைட். Okay, teacher.
டீச்சர் இதுக்கு முன்ன போட்டதை கொஞ்சம் போடுங்களேன். ரெகுலர் ஒர்க்.
Finish? முடிஞ்சா பிள்ளை? Yes, Time? teacher. Who need time? Time வேணுமா? Time தேவையா எழுத? பிள்ளை? No. No? Okay. Then shall we go to activity? Right? பிள்ளைகள் பார்ப்போம். சின்ன ஒர்க் ஒன்று தாரேன், செய்யுங்க. I'll give you only 10 minutes. ஃபர்ஸ்ட்டாக கேள்வி எழுதிக்கோங்க, பார்ப்போம் எவ்வளோ குயிக்காக எழுத முடிச்சு சொல்லி. நான் அவ்வளோ டைம் எடுக்காது, குயிக்காக எழுதிக்கொள்ளும். Finish, teacher. Okay, this is all about regular past tense, right? Regular past verbs. This is very easy, right? Can you read? Can you read the answers? Yes, Anyone? teacher. Yeah, read it. I played football yesterday. Yes, I played. Played football. Yes, okay, good. Next. She washed her hands. She washed her, not here, her, அவளுடைய, அவளுடைய கரங்களை கழுவினாள். அவள், her, Okay, teacher. அவள், her, not here, right? We helped our teacher. We, Helped our teacher. yeah, we helped our teacher. Yes, next. He jumped over the top. Over the rope. Over the rope. Rope. Jumped. Yeah. Next. They cleaned the classroom. They cleaned the classroom. This is very easy task, right?
ஐ டோன்ட் நோ அதர்ஸ். மற்றாக்கள் எழுதியிருக்கீங்களோ தெரியல. எழுதியிருந்தால் நல்ல வடிவா அழகான் ரைட் ஒன்று போட்டு உங்களுக்கு வெரி குட் போட்டுக்கோங்க. ரைட். Now quickly go through this. இதை செய்யுங்க குயிக்கா. You have to use irregular past verbs, right? Irregular mean change ஆகி வரும் verb, change ஆகி வாருது. ரைட், எழுதுங்க இதை. கரெக்டாக எழுதுங்க பிள்ளைகள். எழுதி அப்பதான் திரும்ப உங்களுக்கு படிக்க ஈஸியா இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாம சின்ன இதா இருந்தாலும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. Okay, miss. Okay, miss. No, teacher.
Ahmed, mute your mic, please. Ahmed. Ahmed, are you there? Ahmed? All right. Then, can you read the answers? Yes, teacher. Yes? Who's Yes, going to teacher. read? I went to school yesterday. Yes, I went to school yesterday. Right. Can you write the answer here using your tools? Okay, teacher. Okay. Write or type. Who can do it? Yes? All right. Yes, first answer I went to school yesterday. Next one. She had an apple. She At an apple. ate. She ate an apple. Right. Next one. We saw a rainbow. We. So what's the spelling? Saw So SAW, teacher. SAW. W. Right. He came home early. He came. He Came. came home early. What's the spelling for came? CAME. CAME. Right. Next one. They did their homework. They did their homework. They did. Spelling? DID. DID. Right. Sixth one. The boy Run. very Ran. The fast. boy. Ran very fast. Yeah. Ran very fast. Ran. RAN. Um, Is next one? I drank milk last night. I drank milk last night. Yes. I drank milk last night. Drank. Spelling? DRANK. DRANK. Right. She, Next. Eighth one. Yes. she took She my took she took my book. She took my Took my book. book. Took. TOKE. Okay. Yeah. Ninth one. we gave food We gave food to the pig. Dog. Dog. We gave food to the dog. Right? All right. எல்லாரும் செஞ்சிருக்கிறீங்களா? ஏதாவது இதுல ஸ்பெல்லிங் கரெக்டா போட்டிருக்கிறீங்களா? Yes. ரைட். இன்னும் ஒருக்கா go through these sentences and check it down. Okay. Put
Big rights, stars, very good, whatever you want. என்ன வேணுமோ நல்ல ரைட் போட்டு வெரி குட் உங்களுக்கு ஹானஸ்டா போட்டுக்கொள்ளுங்க. ரைட். Now here I shared a list of irregular, right? Go through that. அதை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க பிள்ளை. Okay, teacher. இதுல பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது மறந்த இல்லாட்டி தெரியாத இருந்தா மோஸ்ட்லி இது சிம்பிள் வேர்ட்ஸ் தான், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். மீனிங்ஸ் பார்த்துக்கொள்ளுங்க, ஸ்பெல்லிங்ஸ் அண்ட் த ப்ரொனன்சியேஷன் எல்லாம். கோ, வெண்ட், கம், கேம், eat, ate, drink, drank, see, saw, take, took, give, gave, make, made, do, did, run, ran, write, wrote, read, read. நாங்க வாசிக்கிற நேரம் ஒரே மாதிரி இருக்கும் 12th one, ஆனா பாஸ்ட்ல ரெட்ன்ட்டு சொல்லுவோம். ரீட் பட் சேம் ஸ்பெல்லிங். ஸ்பீக், ஸ்போக், சே, செட், டெல், told. What about these irregular words? If you want, you can copy it down. இல்லை எழுதி வச்சா உங்களுக்கு திரும்ப அதை ரிவிஷன் செய்ய உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எழுதுறீங்களா? Are you going to write this? Yes, teacher. Right. Get, got, find, found, think, thought, buy, bought, bring, brought, teach, taught, catch, caught, fight, fought, sleep, slept, keep, kept, feel, felt, meet, met, leave, left. Finish, teacher. Miss, can you get the previous page? Yeah, sure. Wait. All right. Okay, teacher. Yeah, is it visible? Yeah, First page? teacher.
All right. Okay, miss. No, teacher. You need first page or second page? First page, teacher. First, teacher. Okay, teacher. Let's see here. Some verbs are same in the past and the present. Here, put, hit, let, shut. So these things you have to keep in your mind. டீச்சர் 21 இருந்து கொஞ்சம் போடுங்களேன். Next page. Okay, teacher. Okay, teacher. All right. Okay. Now, are you all ready with your notebooks? Yes. Yes, teacher. Hope you all have it. Okay, I'm going to
tell a base verb, right? I'm going to tell a verb stem. ஒரு word, ஒரு வினையடி ஒன்று சொல்ல போறேன். You are going to make past sentence. நான் ஒரு word சொல்லுவேன், அதுல நீங்க pastல create பண்ண போறீங்க sentence. All right? Are you all ready? Yes, Yes? teacher. Right. Speak. The first word, speak. And the second word, take. Third word, drink. Make 3 sentences with the mentioned verb stems. நான் சொன்ன அந்த வினை சொற்கள்ல past sentence construct பண்ணுங்க. Teacher, third word என்ன? Take. Teacher, second word. Speak. Drink and take. Finish, teacher. Read your sentences. I spoke in English. Rishana. She drank. Saranya. Oh, teacher. Yeah, read. She drank juice. He took Yeah. book. Good. Very simple sentences. You can அந்த சென்டென்ஸ் என்ன செய்யலாம், இன்னும் இந்த பேசிக்கை வச்சுக்கொண்டு சென்டென்ஸ் நாங்க இன்னும் லெந்தியா கொண்டு போகலாம். ரைட். ஹூ எல்ஸ்? வேற எழுதுனாக்கள்? எனி அதர்ஸ்? கம் வித் யோர் ஆன்சர்ஸ். Forward your answers. Teacher, shall I read? Yeah, sure. He spoke English very fluently. I can't hear you properly, dear. Can you come closer to the mic? Okay, teacher. Yes, tell me. Read. She Vignesha. English. She spoke She English. She spoke English very fluently. good. Then next. I drank a cup of watermelon juice. Yes. Ravi took some books from the library. Very good. Good. Any others? Yes. Kosan, send it by chat. Right. Any others? No? Madam, shall I? Yeah. Please. She spoke to principal yesterday.
She drank tea yesterday evening. She took a picture of her mother previous day. Okay, good. Any others? Any others to read? No idea. Yes? Right. Now write down these words. Find, bring, fight. Find, bring, fight. Dhanushika. Dhanushika. We can't write she spoke story yesterday. Huh? She told. She spokeன்றது வர spoke speaking வேற சொல்றது வேற. So she told story yesterday. Okay? Good attempt. Please correct that. Huh? Finished, teacher. Okay then. Read your answers. I found my lost pen yesterday. She brought some fruits from the market. The two boys fought after school. Fort. Right. Good. Okay, good. Okay, Next. Any others? Yes? Any others? Miss, we found a box in the garage Yeah. and we brought a pizza to eat. Yes. We fought with our friends. Okay. In a gang, you fought. Okay, good. And let's see, questions answers. I took 3 days to submit an assignment. I drank coffee this morning. I spoke English well. Then, okay. I found a treasure in jungle. I fought with my brother. My mom brought a nice story book yesterday. Okay, good question. Then
Hajra. Hajra also. What about others? Any other answers? No? Only Madam, three of yeah. I found my lost phone under the bed. She brought Uh, her favorite book to the school. The found, they fought over the last slice of cake. what's the last sentence? They fought over the last slice of cake. Right. They fought. Isn't it? Yeah, madam. Okay, good. Any others? Are you all writing or not? I don't know. But it's your time to study. If you waste the time, you have to face the problems in your examinations. Okay, please கொடுக்குற வேலையை பிள்ளைகள் செய்ய பாருங்க. Right, I would like to share some examples. Yes, these are some example sentences for irregular past. எழுதுறது உங்களுக்கு சிக்கலாக இருந்தால் கொஞ்சம் இந்த எக்ஸாம்பிளை திரும்ப திரும்ப again and again go through this, read and it will be familiar. அது உங்களுக்கு ஈஸியாக ஃபெமிலியர் ஆயிரும். இதையும் ப்ளீஸ் காப்பி டவுன். I went to school early. She came home late. We ate rice for lunch. He drank a glass of milk. I saw a beautiful bird. She took my pencil. They gave food to the poor. He made a paper boat. I did my homework. The boy ran very fast.
Okay. ஆல்ரைட். இந்த மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு ஃபைனல் பேப்பர்ல வேர்ப் கொடுத்து, ரைட், இன் யோர் ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் they are providing verbs, then we have to write the correct verb in the blank. பார்த்துருக்கீங்களா பிள்ளைகள்? கேள்வி ஒன்று வரும். அப்போ இதை சரியாக படித்தா தான் அந்த கேள்வியில் எங்களுக்கு மார்க்ஸ் எடுக்கலாம். ரைட் த கரெக்ட் வேர்ப் இன் த பிளாங்க்ன்ட்டு பாருங்கள், எல்லா எக்ஸாம் பேப்பர்லேயும் வரும். ஸோ திஸ் இஸ் பேசிக், பாஸ்ட் டென்ஸ்ட பேசிக். ஸோ யூ ஹாவ் டு வெரி கிளியர் இன் திஸ், ரைட்? ப்ளீஸ் இதை எழுதி பிள்ளைகள் நீங்கள் திரும்ப திரும்ப ரீட் பண்ணுற நேரம், திரும்ப அகெயின் அண்ட் அகெயின் அதை ரைட் பண்ணி பார்க்குற நேரம் உங்களுக்கு அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வர சில நேரம் எழுதிடுவோம்ன்ற மாதிரி இருக்கும். ஆனால் எங்களை அறியாமல் சில மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ப்ளீஸ் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. She wrote a letter, not she writed, not writed. Some are writing like that, right? Write, not writed. She wrote a letter. I read a story yesterday, not read, I read. Same spelling, but pronunciation is different. I read a story yesterday. He not speaked, no, speaked illa. He spoke politely. She said the truth. The teacher taught English. I bought a new bag. Not I buy a new bag, I bought a new bag. We found a lost puppy. We found a lost puppy. He thought about the answer. He thought about the answer. She caught the ball. She caught the ball. I slept early last night. I slept early last night. தேவைண்டா இதை எழுதி வச்சுக்கோங்க பிள்ளைகள். Now do one thing. You are going to write what you did in your last weekend. That means yesterday and day before yesterday. Yesterday and day before yesterday. நேற்று முன்தினமும். yesterday நேற்று, day before yesterday நேற்று முன்தினம். நீங்கள் என்ன செஞ்சீங்க? How you spent your last weekend. உங்களோட வீக்கெண்டை நீங்கள் எப்படி, அப்போ பாஸ்டில் தானே வரும். நேற்று நீங்கள் செஞ்சதும் Saturday and Sunday. Right? You are going to write a small paragraph. It can be a 3 sentence, 4 or 5. Please try to write a small paragraph about how you spent your last weekend. Right? Clear? இந்த நாலேஜை வச்சு கொண்டு எழுதலாமா பிள்ளைகள்? உங்களுக்கு உங்களோட லாஸ்ட் வீக்கெண்ட் வார இறுதி நாட்களை எவ்வாறு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்ட்டு எழுதலாம் தானே? எஸ்? இஸ் இட் டிஃபிகல்ட்? கஷ்டமா பிள்ளைகள் எழுத? No, not No? difficult. No, can. Yes, good. Try it.
Vasan, can you read your answer? Okay, cousin, you can send by a chat. Right, finish? Yeah, teacher. Can you read it? Yes? Present your answers. Last weekend, I spent my time relaxing and enjoying with my family. I slept a little longer than usual, watched a new favorite shows. In the evening, I went for a outside. Okay, good, thank you. Nice. Any others? Any others? Madam, the day Yeah. before yesterday, I visited Colombo National Museum. We had a nice cup of tea at a roadside cafe. In the evening, I played cricket with my friends at the local ground. Okay, good. Next. Any others? Any others to present? All are leaving. Why? All right. Any doubt in this lesson, children? You can ask now. If you have any doubts. No, No, teacher. No, teacher. madam. டவுட் இல்லாமல் இருக்கலாம் பிள்ளை, பட் உங்களுக்கு கிளியராக இருக்கணும் எது ரெகுலர் பாஸ்ட் வேர்ப் எது irregularன்றது ஃபர்ஸ்ட். யூ ஹாவ் டு வெரி கிளியர் இன் தட். another thing is you have to confident with the irregular past verbs. இதுதான் இதுதான் அப்படின்றது டவுட் இல்லாமல் கிளியராக இருந்தால் தான் நீங்கள் ரைட்டிங்லேயும் சரி மற்ற ஆக்டிவிட்டி ஈஸியாக செய்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ரைட்? எழுதுறதுக்கு கொஞ்சம் தெரியும், கஷ்டப்படுவீங்க. மற்ற மற்ற பாடங்கள் செய்ய இருக்கும், கிளாஸ் இருக்கும், அதெல்லாம் ஒரு சைடு இருக்க. படிக்கிற இந்த கொஞ்ச நேரத்தில் ஃபுல் எஃபர்ட்டை போட்டு படித்தா யூ கேன் கெட் அ good results in future. Okay, this is time to wind up the session. Okay, children, see you then next week. All of you, good night, goodbye. God bless you. Thank you, madam. teacher. Good night.